சமீபத்துல தமிழ்நாட்டுல வெளியான ஒரு போஸ்டர், அதோட பின்னணி, அதுல இருக்கிற அரசியல் மற்றும் சமூக விழிப்புணர்வு பத்தி தான் இந்த விளக்கப்பதிவுல பார்க்க போறோம். 400 இது ஏதோ கடந்து போற ஒரு சாதாரண நம்பர் கிடையாதுங்க. நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம முழு மனசோட கொடுத்த 400 யூனிட்டுக்கு மேலான ரத்தத்தை தான் இந்த நம்பர் குறிக்குது. ஒரு கட்சி தன்னோட உறுப்பினர்களை ஒருங்கிணைச்சு இவ்ளோ பெரிய அளவுல ரத்த தானம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாரும் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு மாபெரும் மனிதநேய செயல் இல்லையா? ஒரு நிமிஷம், அரசு மருத்துவமனையில அவசர சிகிச்சை பிரிவுல உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு ஏழை நோயாளியை பத்தி நினைச்சு பாருங்க. அவங்களுக்கு அந்த நேரத்துல தேவைப்படுறது ஒரு துளி ரத்தம், ஒரு புது உயிர். அதைத்தான் இந்த தொண்டர்கள் செஞ்சிருக்காங்க. ரொம்ப நேர்த்தியா அமைக்கப்பட்ட மருத்துவ படுக்கைகள், பிஸியா வேலை பார்க்குற நர்ஸ்கள்னு இவங்க கொடுத்த ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஏதோ ஒரு நோயாளியோட உடம்புல பாஞ்சி அவங்கள காப்பாத்திருக்கு. இந்த தன்னலமற்ற அர்ப்பணிப்பு உண்மையிலே நிகழ வைக்குதில்ல. சரி, இவ்வளோ பெரிய ரத்த தான முகாம ஏன் குறிப்பா ஒரு குறிப்பிட்ட நாள்ல நடத்தணும்? அதுக்கான விடை மே 18. உலகெங்கிலும் இருக்கிற தமிழர்களுக்கு இது ஒரு வரலாற்று துயரமான நாள், தமிழ் இனப்படுகொலை நினைவு நாள். ஆனா அந்த துயரத்தை வெறும் கண்ணீரோட நிறுத்திக்காம பல ஏழை எளிய மக்களோட உயிரை காப்பாத்துற ஒரு உன்னதமான மனிதநேய செயலா அவங்க மாத்திருக்காங்க. ஒரு சோகமான நாளை மத்தவங்களுக்கு உயிர் கொடுக்கிற நாளா மாத்தின விதம் ரொம்பவே உணர்வு பூர்வமானது. இப்போ நாம விஷயத்துக்கு வருவோம். மறக்கப்படும் மனிதநேயம், மௌனமாகும் ஊடகங்கள். இதுதாங்க அந்த போஸ்டர்ல இருக்கிற ரொம்ப அழுத்தமான வாசகம். இவ்வளவு நேரம் நாம பார்த்தது ஒரு மாபெரும் மனிதநேய செயல். ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, 400 யூனிட் ரத்தம் கொடுத்து இவ்ளோ பெரிய உதவி செஞ்சிருந்தாலும் நம்ம ஊடகங்கள் இதை பத்தி பேசாம ஏன் மௌனம் சாதிக்குது அப்படிங்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டு தான் இங்க முன்வைக்கப்படுது. இந்த ஊடகங்களின் மௌனம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மீடியாவை ஒரு மேடை வெளிச்சம், அதாவது ஒரு ஸ்பாட்லைட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த வெளிச்சம் யார் மேல விழுதோ அதுதான் நமக்கு தெரியும், அதுதான் அன்னைக்கு நியூஸ். ஆனா அந்த வெளிச்சத்துக்கு வெளியே இருட்டுல நடக்கிற பல நல்ல விஷயங்கள், இந்த மாதிரி சமூக சேவைகள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமலே போயிடுது. இந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி கடைசியா ஒரு பெரிய கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது. இதுதான் தமிழ்நாட்டின் ஊடக தர்மமா? ஆளுங்கட்சி இல்லனா பெரிய கட்சிகளோட செய்திகளை மட்டும் 24 மணி நேரமும் காட்டுற ஊடகங்கள், சில அமைப்புகள் செய்யற இந்த மாதிரி நல்ல காரியங்களை மட்டும் ஏன் இருட்டடிப்பு செய்யணும்? உண்மையான பத்திரிகை தர்மம்னா என்னன்னு ஒட்டுமொத்த சமூகத்தையும் பார்த்து கேட்கப்படுற ரொம்ப ஸ்ட்ராங்கான கேள்வி இது. ஆனா இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூப்பரான உண்மை ஒண்ணு இருக்குங்க. கேமரா வெளிச்சம் படுதோ இல்லையோ, உண்மையான சமூக சேவை எப்பவுமே அதோட மதிப்பை இழக்காது. அந்த 400 யூனிட் ரத்தமும் எந்த ஒரு விளம்பரத்தையும் எதிர்பார்க்காம கொடுக்கப்பட்டதுதான். அது கண்டிப்பா பல உயிர்களை காப்பாத்திருக்கும். அதனால உங்க பகுதியில நடக்கிற சமூக சேவைகளுக்கும் இந்த மாதிரி உயிர்காக்கும் தொண்டர்களுக்கும் எப்பவுமே உங்களோட ஆதரவை கொடுங்க. நாம இந்த விளக்கப்பதிவோட முடிவுக்கு வந்துட்டோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. மீடியாவோட ஸ்பாட்லைட் இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை தவற விடுதுன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம பக்கத்து தெருவிலேயே இன்னும் எத்தனை மனிதநேய செயல்கள் கவனிக்கப்படாம போயிருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது போன்ற நல்ல விஷயங்களை நாமே தேடி கண்டுபிடிச்சு ஆதரிப்போம்.